கார்ல இருந்து ஒழுங்கா இறங்கறதுக்கே கஷ்டப்படுறோம். நம்ம இவர் வந்து ஃப்ளைட்ல இருந்து ஜம்ப் பண்றாரு. அது நம்ம ஸ்லோ மோஷன்ல ஸ்லோ பில்டப்ல நினைச்சிருந்தோம், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா எடுத்திருக்காருன்னு. போயிட்டு பாத்ரூம்குள்ள போனாரு. சரி பரபரப்பா இருக்கு. 10 மினிட்ஸ் ஆள காணோம். திருப்பி வராரு, முடிய மொட்டை அடிச்சுட்டு வெளில வராரு. ஆண்டனி, நம்ம செகண்ட் அசோசியேஷன், அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கத்துக்குவோம். தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே நான் ஏஐல பண்ணி டியூன் அனுப்புறாப்ல. ஒரு பயங்கர தர்ம சங்கட இதுல என்ன கொண்டு போய் விட்டாங்க. ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. நானா ஒரு டைரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். மான்கரத்தில் ஒரு டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இந்த டைட்டில் வச்சு ரொம்ப நாளாக நான் படம் பண்ணலான்னு வச்சுட்டு இருந்தேன். இந்த டைட்டில் என்னோட ட்ரீமு. இந்த டைட்டில் தான் வேணும்னு வந்து டேரக்டர் வந்து கேட்டார். சரி இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டேன். அப்படி நான் கொடுக்கலனாலும் அது பிடிங்கன்னு தான் போயிருப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்துட்டேன். அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லாம இருக்காரு அவரு. அருண் விஜய் நான் அப்போ எப்படி பார்த்தனோ அப்படிதான் இப்பவும் இருக்காரு. அவர் அழகோட ரகசியத்தை பற்றி சொன்னால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி அவரை மாதிரியே இருக்கலாம்னு பார்க்குறேன். அப்படியே இருக்காரு, எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில். வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது. அப்படியே இருக்காரு. அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எண்ணெய் எறிந்தாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார். ஆஃப்டர் எண்ணெய் எறிந்தாளுக்கு பின்னால் அவரோட வளர்ச்சி வேற மாதிரி இருக்கு. அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அருண் விஜய் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு. நம்மலாம் கார்லேருந்து இறங்குறதுக்கே கஷ்டப்படுவோம், ஆனால் அவர் ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. இதுக்காக ஃபாரின்லாம் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கரு. அதை நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இப்பவும் இருக்காரு. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல இருந்து ஜம்ப் பண்ணுறாரு. எப்போ போய் நம்ம கார்ல இருந்து ஒழுங்கா இறங்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். நம்ம இவர் வந்து ஃப்ளைட்ல இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேற ஒரு கண்ட்ரியில போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியலா இப்போ அதை ரிலீஸ் பண்ண நம்மலாம் ஏன்னுவோம். அந்த அளவுக்கு அது நம்ம பார்த்ததே ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்துன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோட மனப்பூர்வமான வேண்டுகோள், வாழ்த்துக்கள். நல்ல திறமைசாலி, அதே மாதிரி சின்சியர். இன்னைக்கு இது 2 காம்பினேஷன் அமைகிறது வந்து கஷ்டம். அதனால வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காகவும் இன்னும் அவர் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாகவும் இருக்குன்றத நான் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யாருமே மேடையில் பேசாத ஒரு சாப்டரை பற்றி பேசினார். எடிட்டர் ஆண்டனி பற்றி பேசினார். நச்சுன்னு ஒரு எடிட்டில் லாக் பண்ணதுக்கு வந்து அவர் தான் முக்கியமான காரணம். சுற்றும் விழி சுடரே சாங்கை பற்றி பேசினார். அந்த சாங் ரொம்ப ஸ்லோவாக வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பண்ணாராம். ஆனால் அதை எடிட்டர் ஆண்டனி ரொம்ப ஃபாஸ்ட் கட்டில் கட் பண்ணி அதை வேற ஒரு ஜோனரில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாராம். ஒரு மேஜிக் பண்ணுவார் எப்பயுமே. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து நான் ஸ்லோவாக பண்ணணும்னு சில விஷயம்லாம் இருந்தது. ஒரு ஸ்லோ மூடில் ஒன்று நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு அவரே எடிட் பண்ணி, தலைவா வாங்க தலைவா பாருங்க அந்த எடிட் அப்படின்னாரு. பார்த்தா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்குது. என்னடா அது நம்ம ஸ்லோ மோஷனில் ஸ்லோ பில்டப்பில் நினச்சிருந்தோம், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக எடுத்திருக்காருன்னு எனக்கு இமிடியேட்டாக அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. ஆனால் பக்கத்தில் இருந்த என்னோட அசிஸ்டன்ஸுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ என்னோட விஷனை வந்து வேற மாதிரி கஜினி படத்தில் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் ஹிந்திலையும் வந்து அவர் தான் பண்ணார். ஹிந்தியில் வந்து இந்த 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 டெல்லிங் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் ரீஎடிட்லாம் ஒரு 2 months பண்ணோம். கடைசியாக 2 months கழிச்சு கரெக்டாக ஆண்டனி சாரோட வெர்ஷன்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டாக அந்த வெர்ஷன் போனோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எடிட்டிங்கில் ஒரு மூடும் நம்ம எடுத்ததையே வேற மாதிரி நம்ம காட்டுற ஒரு மெஜிஷியன்னு சொல்லலாம் ஆண்டனி சார். ஹீரோயினும் ஆண்டனி சாரை பற்றி சொன்னாங்க. இந்த படத்துக்கு எடிட்டர் ஆண்டனி சார்னு ஒன்னே நான் செம சந்தோஷமாக நடிக்க வந்தேன். எப்படி நடித்தாலும் அவர் பார்த்துப்பாருன்னு எடிட்டர் ஆண்டனி சாரையே நம்பி நடித்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னாங்க. ஆண்டனி, நம்ம செகண்ட் அசோசியேஷன். And I know that I had said it even at the preview, at the press launch, that as soon as I know that Antony is the editor, I don't have to worry about anything. So thank you so much for that faith. அவரை தொடர்ந்து அருண் விஜயும் எடிட்டர் ஆண்டனி பற்றி பேசினார். ஆண்டனி சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எடிட்டர். ஏன்னா
எனக்கு ஆடியன்ஸ்கிட்ட போய் அந்த ஒரு ஷாட் ஞாபகம் இருக்குன்னா அது வந்து என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் அவர் எடிட் பண்ண விதம். அண்ட் தேங்க்யூ ஆண்டனி சார், பிகாஸ் நான் நிறைய நாள் ஆண்டனி சார் அப்போ கௌதம் சார்லாம் எடிட் பண்ணும்போது நான் அங்கே போவேன். ஜென்ரலாக போய் நான் குக் பண்ணிட்டு போவேன், அங்கே அவங்க சாப்பிடுவாங்க, அப்புறம் அவர் குக் பண்ணுவார். பட் அவர் பயங்கர பெக்யூலராக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி தான் பயங்கர டக்கு 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 டக்குன்னு தட்டுவார். அது எப்படி அந்த எடிட் திருப்பி மாத்துறாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஸ்பீடு. பட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கவே மாட்டார். பட் அப்படியே வெளியில் வருவார், ஒரு காஃபி குடிப்பார். திடீர்னு பார்த்தா ரொம்ப குரூஷியலான டைமு. ரத்னம் சார்லாம் வெளியில் உட்காந்துருக்காரு. தட் அப்போ போயிருந்தேன், பிகாஸ் வி ஹேட் டு ரிலீஸ், அந்த காப்பி போகணும். ஸோ லாஸ்ட் எடிட்டு. ஸோ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் திடீர்னு வெளியில் வந்தார், போயிட்டு பாத்ரூம்குள்ளே போனார். வெளியே வரும்போது பார்த்தா மொட்டை அடிச்சுட்டு வராரு. என்னன்னு கேட்டால் ஒரே பாரமாக இருந்தது, அதான் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். 10 மினிட்ஸ் ஆளக்கணும். திருப்பி வராரு, முடியை மொட்டை அடிச்சுட்டு வெளில வராரு, ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு முடியை எடுத்துட்டு வெளில வராரு. ஸோ அந்த மாதிரி கேட்டா இல்லை பிரதர் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ஹெவியாக இருந்தது, அதனால நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ லைக் தட் ஹி இஸ். அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். இந்த படத்துலையும் அவரோட எடிட் பேட்டர்ன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பிகாஸ் தட் இஸ் அந்த ஸ்பீடுக்கு வந்து அவர் எடிட் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு. அவரோட எடிட்டிங் ஸ்டைலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அடுத்து என்னன்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பேசிய அருண் விஜய் ரெட்டத்தலை எப்படி உருவாச்சுன்னு சொன்னார். வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேரியட் ஸ்கிரிப்ட் வேற மாதிரியான ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் திரு சார் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்தார், ரெட்டத்தலை கதையை. கேட்ட உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம், ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையாக எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஷாம் பற்றி பேச ஆரம்பித்தார். ஷாம் எனக்கு முன்னாடியே அறிமுகமானவர் தான். அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை பற்றி எல்லாருக்கும் தெரியும், எப்படி தெரிக்க விடுவார்னு. அண்ட் சாமோட மியூசிக் சாமோட முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஒரு தனி சவுண்டிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலிம். தொடர்ந்து அந்த படத்தில் தனுஷ் சார் பாடின பாட்டை பற்றி பேசினார். எப்படி அந்த பாட்டு பாடுறதுக்கு தனுஷ் சார் கமிட் ஆனார் அப்படின்ற கதையை சொன்னார். கண்ணம்மா கண்ணம்மா தனுஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடலை வந்து அவர் பாடினதுக்கு நான் சும்மா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இட்லி கடையில் ஜஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் வந்து தனுஷ் பிரதர்கிட்ட காமிச்சேன், ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன். அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா எல்லாமே சாம் வந்து சார் இந்த பாட்டை அவர் பாடினேன் அப்படி. ஜென்ரலி ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபேவர்ஸ். நான் இல்லைப்பா நான் எப்படி கேட்குறது, இல்லை சார் நீங்கள் டியூனை போட்டு காமிங்க, அவர் ஓகேன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட் போட்டு காமிச்சேன். அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே நான் ஏஐல பண்ணி டியூன் அனுப்புறாப்புல. எப்பா டியூன் அனுப்ப சொன்னா பாட்டே அவர் பாடின மாதிரியே காமிச்சு அவர்கிட்ட போட்டு காமிக்கணும்னா எப்படிடா போடுறது அப்படின்னு. இல்லை போடுங்க சார். ஏன்னா அவரும் ஃபர்ஸ்ட் புரியல, பட் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் பயங்கரமா ரசிக்க ஆரம்பிச்சாரு. பிரதர் யாரு பாடியிருக்க அந்த பாட்டை அப்படின்னா, இல்லை பிரதர் நீங்க தான் ஏ இப்படி ஒரு பயங்கர தர்ம சங்கட இதுல என்னை கொண்டு போய் விட்டாங்க. பட் immediately he said yes, I will do it. என்ன பிரதர் நான் பண்றேன் அப்படின்ட்டு, பிகாஸ் he loved the song and thanks to him இன்னைக்கு எல்லாருமே அந்த பாடலை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க. and all the other songs which is in the film.